வணக்கம். ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி சனிக்கிழமை. சனி பகவான் மீனத்திலும் ராகு பகவான் கும்பத்திலும் இருக்கிறார். எப்படி இருக்க போகிறது இந்த சனிக்கிழமைங்கிறத இப்போ பார்க்குறோம். இன்றைக்கி பல ராசிகளுக்கு நல்லா இருக்குது. எண்ணா நட்சத்திரம் நல்லா இருக்குது, யோகம் நல்லா இருக்குது, கரணம் நல்லா இருக்குது. இப்போ பார்க்கலாம் ராசி பலன். மேஷராசிக்கார நேயர்களை 7.5 சனி நடக்குது. ஆனாலும் இன்றைக்கி நல்லா இருக்குது. வெற்றி, உயர்வு, நிம்மதி, சந்தோஷம். உங்கள் பிறகு பலமான தைரியம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, பச்சை, சிவப்பு. ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது உங்கள் மேலே. அதனால் விநாயக பெருமானுக்கு ஒரு தீபம் போட்டுருங்க. ஓம் சனைச்சரனே போற்றி, சதுரனே போற்றி, சரத்வானே போற்றி, சங்கபாலனே போற்றி. இந்த மந்திரம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினச்சி காக்கைக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். ஆண்டாள் அருளிய திருப்பாவை கோயிலில் இருந்து படிச்சு பாருங்க. ரிஷபராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம். பிறகு பலமான புத்தி கூர்மை, பெருந்தன்மை ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 3, 6, வடக்கு கிழக்கு, வெள்ளை நீலம். ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது உங்கள் மேலே. அதனால் விநாயக பெருமானுக்கு ஒரு தீபம் போட்டுருங்க. ஓம் சனைச்சரனே போற்றி, சதுரனே போற்றி, சரத்வானே போற்றி, சங்கபாலனே போற்றி. இந்த மந்திரம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினச்சி காக்கைக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். ஆண்டாள் அருளிய திருப்பாவை கோயிலில் இருந்து படிச்சு பாருங்க. மிதுன ராசிக்கார நேயர்களை, சந்திராஷ்டமம். மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது, ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். 3 நட்சத்திரத்துக்கும் திருவாதிரை, மிருகசீரிடம், புனர்பூசம். நல்லது கெட்டதாக தெரியும், கெட்டது நல்லதாக தெரியும். பேச்சு சரி இருக்காது. முக்கிய முடிவு கூடாது. அனுகூலமான எண் திசை நேரம் கிடையாது, ஜாக்கிரதை. காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் போட்டுடணும். ஏன்னா நாள் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. மனசில் சங்கடம் இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள். நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. ஓம் சாயாதேவியே போற்றி, நீலாதேவியே போற்றி, ஓம் ராமானுஜரே போற்றி, ராகவேந்திரரே போற்றி, ரமணரே போற்றி. ரமணர்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் பாலகுமாரன், படித்து பாருங்கள். அல்லது உடையார் அல்லது கண்மணி தாமரை, பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் படித்து பாருங்கள். கோயிலிருந்து ஒரு 1/4 மணி நேரமாவது குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கும் காக்கைக்கும் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. விநாயகருக்கு தீபம் போட மறந்துடாதீங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா இன்னைக்கு நல்லது நடக்காது, ஆனால் கெட்டதும் நடக்காது. ஜெயிக்க மாட்டீங்க, தோக்கவும் மாட்டீங்க, உறுதி. இதை செஞ்சிருங்க. கடகராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கும் உங்கள் பிரபலமான தைரியமும் பெருந்தன்மையும் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அஷ்டம சனி விலகிடுச்சு. அஷ்டம ராகு இருக்குது, ஆனால் குரு பார்க்குறாரு. அதனால் பரவாயில்ல. இருந்தாலும் உடல்நலத்தில் அக்கறை காட்டிக்கோங்க. மற்றபடி சூப்பரான நாள் இன்னைக்கு. பூச நட்சத்திரத்துக்கு கூடுதலாக நன்மை உண்டு. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, பச்சை, சிவப்பு. ஆமாம், மறந்துடாதீ. ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது உங்கள் மேலே. அதனால் விநாயக பெருமானுக்கு ஒரு தீபம் போட்டுருங்க. ஓம் சனைச்சரனே போற்றி, சதுரனே போற்றி, சரத்வானே போற்றி, சங்கபாலனே போற்றி. இந்த மந்திரம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினச்சி காக்கைக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். ஆண்டாள் அருளிய திருப்பாவை கோயிலில் இருந்து படிச்சு பாருங்க. சிம்மராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். உங்கள் பிறகு பலமான தைரியம் ஜெயிக்கும். ஆனால் அஷ்டம சனிக்கும் கண்டராகுவுக்கும் வழிபாடு செய்யணும். அனுகூலமான எண் 3, 6, வடக்கு தெற்கு, பச்சை, சிவப்பு. ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது உங்கள் மேலே. அதனால் விநாயக பெருமானுக்கு ஒரு தீபம் போட்டுருங்க. ஓம் சனைச்சரனே போற்றி, சதுரனே போற்றி, சரத்வானே போற்றி, சங்கபாலனே போற்றி. இந்த மந்திரம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினச்சி காக்கைக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். ஆண்டாள் அருளிய திருப்பாவை கோயிலில் இருந்து படிச்சு பாருங்க. கன்னிராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். தேவையற்ற பேச்சு அதிகம். எனவே ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. 6ஆம் இடத்து ராகு எதிரி தொல்லையை, வியாதி தொல்லையை, கடன் தொல்லையை குறைக்கிறார். ஆனாலும் இன்று நன்றாக இல்லை. அனுகூலமான எண் 7, மேற்கு, வெள்ளை. காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் போட்டுடணும்.
ஏன்னா நாள் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. மனசில் சங்கடம் இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள், நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. ஓம் சாயாதேவியே போற்றி, நீலாதேவியே போற்றி, ஓம் ராமானுஜரே போற்றி, ராகவேந்திரரே போற்றி, ரமணரே போற்றி. ரமணர்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் பாலகுமாரன், படித்து பாருங்கள். அல்லது உடையார் அல்லது கண்மணி தாமரை, பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் படித்து பாருங்கள். கோயிலிருந்து ஒரு 1/4 மணி நேரமாவது குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கும் காக்கைக்கும் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. விநாயகருக்கு தீபம் போட மறந்துடாதீங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா இன்னைக்கு நல்லது நடக்காது, ஆனால் கெட்டதும் நடக்காது. ஜெயிக்க மாட்டீங்க, தோக்கவும் மாட்டீங்க, உறுதி. இதை செஞ்சிருங்க. ஆமாம், மறந்துடாதீங்க. துலா ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. சனி பகவான் இன்னும் 2 வருஷத்துக்கு உதவி செய்ய போகிற 3 ராசிகளில் உங்களுக்கு ஒன்று. எதிரி தொல்லை, வியாதி தொல்லை, கடன் தொல்லை இல்லை. அதனால் சூப்பர், வெற்றி, நிம்மதி. இன்றைக்கி நல்லா இருக்குது. வீண் செலவில்லை, வீண் கவலை இல்லை. சுவாதிக்கு கூடுதலாக நன்மை உண்டு. அனுகூலமான எண் 3, 7, வடக்கு, தெற்கு, பச்சை, மஞ்சள். ஆஞ்சநேயருக்கு அல்லது விநாயகருக்கு ஒரு தீபம் போடுங்க. மனசில் சில மந்திரம் அப்பப்போ சொல்லுங்க. ஓம் அஞ்சனாதேவியே போற்றி, ஆதித்யனே போற்றி, அஸ்தீகரே போற்றி, அதிதியே போற்றி, ஆதிசேஷனே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. தயவு செய்து சிக்கனம் பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணுங்க, திருஷ்டி இல்லாமற் போகும் உங்கள் மேலே. அதுதான். விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பதிகம். அர்த்தாஷ்டம சனி விலகிடுச்சு. சனினால் தொல்லை இல்லை, ஆனால் சந்திரன் தொல்லை பண்ணுறார். மனசில் குழப்பம், தடுமாற்றம் எல்லாம் இருக்குது. எனவே வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, ஜாக்கிரதை. அனுகூலமான எண் 2, தெற்கு, வெள்ளை, 3, பச்சை, சிவப்பு. காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் போட்டுருந்தோம். ஏன்னா நாள் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. மனசில் சங்கடம் இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள், நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. ஓம் சாயாதேவியே போற்றி, நீலாதேவியே போற்றி, ஓம் ராமானுஜரே போற்றி, ராகவேந்திரரே போற்றி, ரமணரே போற்றி. ரமணர்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் பாலகுமாரன், படித்து பாருங்கள். அல்லது உடையார் அல்லது கண்மணி தாமரை, பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் படித்து பாருங்கள். கோயிலிருந்து ஒரு 1/4 மணி நேரமாவது குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கும் காக்கைக்கும் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. விநாயகருக்கு தீபம் போட மறந்துடாதீங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா இன்னைக்கு நல்லது நடக்காது, ஆனால் கெட்டதும் நடக்காது. ஜெயிக்க மாட்டீங்க, தோக்கவும் மாட்டீங்க, உறுதி. இதை செஞ்சிருங்க. ஆமாம், மறந்துடாதீங்க. தனுசு ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி, பிறவி பலமான பெருந்தன்மை, புத்தி கூர்மை ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். ஆனால் அர்த்தாஷ்டம சனி, ஜாக்கிரதை. அதுக்கு வழிபாடு சொல்கிறோம். ராகு 3ஆம் இடத்துல இருந்து கொண்டு ஏகப்பட்ட உதவிகளை செய்கிறார். 7ஆம் இடத்து குரு உதவிகளை செய்கிறார். மருகில். ஆனால் சந்திரன் இன்னைக்கு உதவி செய்கிறார், அதுவும் மருகில். ஆனால் சனி 4ல், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அனுகூலமான எண் 2, 3, தெற்கு, மேற்கு, பச்சை, சிவப்பு. மொத்தத்தில் இன்னைக்கு நாள் சூப்பர். ஆஞ்சநேயருக்கு அல்லது விநாயகருக்கு ஒரு தீபம் போடுங்க. மனசில் சில மந்திரம் அப்பப்போ சொல்லுங்க. ஓம் அஞ்சனாதேவியே போற்றி, ஆதித்யனே போற்றி, அஸ்தீகரே போற்றி, அதிதியே போற்றி, ஆதிசேஷனே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. தயவு செய்து சிக்கனம் பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணுங்க, திருஷ்டி இல்லாமற் போகும் உங்கள் மேலே. அதுதான். மகர ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் இருக்குது. 7.5 சனி முடிஞ்சு போச்சு. சனி உதவி செய்ய போகிற 3 ராசிகளில் உங்களுக்கு ஒன்று. நாங்கள் மறுக்கல. இன்னும் 2 வருஷத்துக்கு சனி உதவி செய்கிறார். ஆனால் இன்னைக்கு சந்திரன் உதவி செய்யலை. அதனாலே வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, கவனம், பேச்சில் பொறுமை. அனுகூலமான எண் 3, வடக்கு, பச்சை. ஆஞ்சநேயருக்கு அல்லது விநாயகருக்கு ஒரு தீபம் போடுங்க. மனசில் சில மந்திரம் அப்பப்போ சொல்லுங்க. ஓம் அஞ்சனாதேவியே போற்றி, ஆதித்யனே போற்றி, அஸ்தீகரே போற்றி, அதிதியே போற்றி, ஆதிசேஷனே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. தயவு செய்து சிக்கனம் பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணுங்க, திருஷ்டி இல்லாமற் போகும் உங்கள் மேலே. அதுதான். கும்பராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், பிரமாதம், வாழ்க்கை வளமாகும், உயர்வு உண்டு, நிம்மதி. அனுகூலமான எண் 2, 4, வடக்கு, கிழக்கு, பச்சை, மஞ்சள். ஆஞ்சநேயருக்கு அல்லது விநாயகருக்கு ஒரு தீபம் போடுங்க. மனசில் சில மந்திரம் அப்பப்போ சொல்லுங்க. ஓம் அஞ்சனாதேவியே போற்றி, ஆதித்யனே போற்றி, அஸ்தீகரே போற்றி, அதிதியே போற்றி, ஆதிசேஷனே போற்றி.
இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள். தயவு செய்து சிக்கனம் பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணுங்க, திருஷ்டி இல்லாமற் போகும் உங்கள் மேலே. அதுதான். மீனராசிக்கார நேயர்களே, ஜென்ம சனி, 12 ராகு, சந்திரன் உதவியா இல்லை. எனவே கவனம், நிதானம், பொறுமை, பண விஷயத்தில் கவனம், பேச்சிலே நிதானம், யோசித்து முடிவெடுங்க. அவசரப்பட வேணாம், சுறுசுறுப்புங்கிற பேரில் ஏமாந்துட வேண்டாம், நிதானம். அனுகூலமான எண் 7, தெற்கு பச்சை. காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் போட்டுடணும். ஏன்னா நாள் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. மனசில் சங்கடம் இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள், நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. ஓம் சாயாதேவியே போற்றி, நீலாதேவியே போற்றி, ஓம் ராமானுஜரே போற்றி, ராகவேந்திரரே போற்றி, ரமணரே போற்றி. ரமணர்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் பாலகுமாரன், படித்து பாருங்கள். அல்லது உடையார் அல்லது கண்மணி தாமரை, பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் படித்து பாருங்கள். கோயிலிருந்து ஒரு 1/4 மணி நேரமாவது குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கும் காக்கைக்கும் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. விநாயகருக்கு தீபம் போட மறந்துடாதீங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா இன்னைக்கு நல்லது நடக்காது, ஆனால் கெட்டதும் நடக்காது. ஜெயிக்க மாட்டீங்க, தோக்கவும் மாட்டீங்க, உறுதி. இதை செஞ்சிருங்க. ஆமாம், மறந்துடாதீங்க. நேயர்களே, சனி பகவான் மீனத்திற்கு வந்திருக்கிறார், ராகு கும்பத்தில் இருக்கிறார். இதெல்லாம் அனுசரித்து தான் பலன்கள் சொல்லி இருக்கிறோம், பயன்படுத்தி கொள்ளுங்கள். ராகு 3 ராசிகளுக்கு செப்டம்பர் மாதம் வரை உதவி செய்வார். அக்டோபரிலிருந்து அவர் உதவியை குறைகிறார். செப்டம்பர் வரைக்கும் ராகுவினாலே உதவி பெறுகிற ராசிகள் தனுசு, கன்னி, மேஷம். இதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் மே 26 வரை குரு பகவானுடைய பார்வை இருப்பதால் ராகுவினாலே பெரும்பாலான தொல்லைகள் இருக்காது எல்லா ராசிகளுக்குமே. ஏன்னா குரு பார்க்கிறார், 9ஆம் பார்வையாக கும்பத்தை பார்ப்பதால் மே 26 வரை ராகுவினாலே தொல்லை இல்லை. அதையும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் ஜூன் மாதத்திலிருந்து ராகு கடுமையான வலிமையான நிலையை எடுப்பார் அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்குவோம். மீனத்தில் குரு பகவானுடைய ராசியிலே சனி இருப்பதால் சனியினுடைய தொல்லைகள் குறைவாகத்தான் இருக்கிறது. சிம்மத்திற்கு, தனுசுக்கு, மேஷத்திற்கு, மீனத்திற்கு, கன்னிக்கு தொல்லை பண்ணுகிறவர் சனி, ஆனால் கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கிறது என்பதையும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.